வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. கொளத்தூர் தொகுதியில மீண்டும் வாக்குகள் சரிபார்க்கிற வேலை ஆரம்பிச்சாங்க. இந்த 7 நாள்ல 7000 குளறுபடி, 6 மெஷின் ரிப்பேர், திரும்ப வந்த 6 மெஷின்ல 2 மெஷின் ரிப்பேர். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேர் இருக்கிற மெஷின் ஒர்க்கே ஆகல. ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இன்னொன்னு, இங்க பார்த்தா ஸ்டீல் இல்ல, இங்க பார்த்தா எதுவுமே அதுல டேக்ல எழுதவே இல்லை. இப்படி பல குளறுபடிகள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது இந்த 7 நாள்ல நடந்த இந்த ரீசெக்அப். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் சிக்கியதோடு திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்தப்பட்ட கதையும் அம்பலமாயிருக்கு. இதுல உடனடியாக நீதிமன்றத்திற்கு போறாங்க திமுக. நீதிமன்றம் மறு தேர்தல் வைக்கலாம், இல்லை என்றால் வென்றது ஸ்டாலின் என்று அறிவிக்கலாம். என்ன நடக்குது தோழர்கள்? 2026 போல ஒரு எலெக்ஷன் நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. சினிமா நடிப்புக்கும் அரசியலுக்குமான ஒரு தேர்தல், பொய்யுக்கும் உண்மைக்குமான ஒரு தேர்தலா அது இருந்துச்சு. ஏராளமான பொய், ஏராளமான உருட்டு, ஏராளமான கதைகள், ஏராளமான கட்டுக்கதைகள், இப்படி போயிட்டு இருந்துச்சு. அது நாம செஞ்சிட்டோம், மக்கள் நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நம்பி அந்த கூட்டணி வெளியே போய் ஒண்ணும் இல்லாம போச்சு. மக்கள் நீ எவ்வளவு நேர்மையா இருந்தாலும், நியாயமா செஞ்சிருந்தாலும், ஒரு பதுவுசுக்கு, ஒரு கவர்ச்சிக்கு, ஒரு திரை மயக்கத்துல இருக்கிறாங்கன்ற உண்மையை நமக்கு இந்த தேர்தல் உணர்த்துச்சு. இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது திட்டமிட்ட பாஜகவின் சதின்னு நான் பல இடத்துல பேசிட்டேன். அதுல எஸ்ஐஆர் பத்தி டீடைல்டா நான் பேசிட்டேன். இப்போ அன்னைக்கு, அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்து 5 நாளைக்குள்ள அப்ளை பண்ணிட்டாங்க, இந்த தொகுதியில நாங்க ரீசெக் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு 3 மாசம் கழிச்சு முழிச்சு பார்த்திருக்கு தேர்தல் ஆணையம். சரி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கு. 7 நாள் செக்அப் பண்றாங்க, மறு ஆய்வு பண்றாங்க. இந்த 7 நாள்ல 14 வாக்குச்சாவடிகள் கையில் எடுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் நம்ம டீடைலா பார்த்துட்டோம். இந்த 14 வாக்குச்சாவடிகள்ல அவங்க வாக்கு எந்திரத்தை எடுத்து பார்க்கும்போது பல அதிர்ச்சி தகவல்கள் வந்துச்சு. அதையும் நம்ம டீடைலா பேசியிருக்கோம். அதுல 36 கேண்டிடேட்ஸ், அதாவது நோட்டாவை சேர்த்து 36 கேண்டிடேட்டுக்கு 3 மிஷின், ஓட்டு போடுற மிஷின். இந்த 3 மெஷின்லையும் டேகு, அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன், ஒரு இவிஎம் மெஷின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, அந்த இவிஎம் மெஷின்ல 2 பக்கம் பூட்டுறதுக்கும் திறக்கிறதுக்கும் வசதி இருக்கும். அந்த 2 பக்கம் ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் பூட்டி சீல் வச்சு நாங்க கொடுத்து விட்டுருவோம். எங்க பத்திரமா பத்திரப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் ஓபன் பண்ணி அங்க ஒரு டேகை கட்டுவாங்க. இப்ப 2 டேகு ஒரு மெஷின்ல கட்டியிருக்கணும். இந்த டேகுல எந்த சாவடி, எந்த தொகுதி, இதெல்லாம் அவர் என்ன நம்பர், இந்த மிஷின் நம்பர் என்ன எல்லாம் எழுதி பின்னாடி கூடி, முன்னாடி இல்ல பின்னாடி கூடி சீல் வைப்பாங்க. சிவப்பு கலர் அரக்கு வைப்பாங்கல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல, அந்த அரக்க பின்னாடி கூடி வைப்பாங்க. ஏன்னா இந்த எழுத்து அழிஞ்சிடக்கூடாது. இந்த டேக் எதுவுமே இல்லை. போன 2-3 நாள்ல பார்த்தோம். ஆரம்பிச்ச 3ஆவது நாள் பல குட்டு வெளியே வந்துச்சு. இந்த டேகே இல்ல. டேக்ல முன்னாடியே சீல் வச்சிருக்கான். இப்ப அவசரத்துல வச்சு விட்டான் போல இருக்கு, இல்ல தெரியாத வச்சு விட்டான் போல இருக்கு. ஏன்னா இங்க வேலை பார்க்க வர்ற அத்தனை ஆபீசர்ஸ்க்கும் பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுத்துதான் இந்த வாக்குச்சாவடிக்கே அனுப்புவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியல, அதனால தெரியாம ஹியூமன் எரர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்ற மாதிரிலாம் அங்க நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க. ஏன்னா எங்க அம்மா உட்பட அத்தனை பேர் ப்ரொசீடிங் ஆபீசரா போயிருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், அவங்களுக்கு பயிற்சி இருக்கும். அவங்க எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் தெளிவா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கடைசியா வரணும் ப்ரொசீடிங் ஆபீசர். எங்க அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் நேரடியாவே கேட்டிருக்கேன். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அவ்வளவு வேலையும் பக்காவா முடிச்சு அனுப்புறதா அபிஷியல்ஸோடைய வேலை. ஆனா அங்க புதுசா டேக் இருக்கு. எப்படி? தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோட இந்த பாஜக RSS சங்க பரிவார் சில்லறை கும்பல் உள்ளடி வேலையை பார்த்திருக்கு. அதைத்தான் போன வீடியோல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த முதல்ல 14 ஏரியா தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அதுல 4 மெஷின் அவுட்டு. இந்த டேக் கட்டல, புது டேகா இருக்கு. டேக்ல சீல வந்து பின்னாடி வைக்கிறதுக்கு பதிலா முன்னாடி வச்சு விட்டுருக்கானுங்க. அப்படி வாக்குப்பதிவு எந்திரங்களை முறையா பராமரிக்கல. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துச்சுங்க. அதுல நம்ம அதை அப்பெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன பண்ணுது, இவங்களை கூப்பிட்டு தேர்தல் ஆணையம் இன்னொரு 6 வாக்குச்சாவடி நீங்க எடுங்க, அங்கதான் மிஷின் பிரச்சனைன்னு சொல்றீங்கல்ல, ஒரு 6 வாக்குச்சாவடியை தேர்ந்தெடுங்கன்றாங்க. உடனே திமுக ஒரு 6 வாக்குச்சாவடியை தேர்ந்தெடுக்குது. இப்ப இந்த 6 வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய அந்த மெஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு, ஏன்னா அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க, ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பான அறையில இருந்து எடுத்துட்டு வந்து
இங்க வச்சு செக் பண்ணுவாங்க. அதானே நடக்கிற வேலை. அப்படி அவங்க எடுத்துட்டு வந்து இங்க வச்சு செக் பண்ணும்போது இங்க என்ன பிரச்சனைன்னா, இங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் 36 பேரு கேண்டிடேட்ஸ். எத்தனை பேரு? 36 பேரு. அப்போ 3 ஓட்டு போடுற மிஷின், நம்ம பட்டன் அழுத்துறோம்ல அந்த மிஷின் 3 இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலின் எடுத்து அந்த 3லயும் ஸ்டாலின் அவர்களுடைய பேரு முதல்ல வரும். ஏன்னா அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. எனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் பேர் தான் முதல்ல இருக்கும். சரிங்களா? அதுல இருந்து தான் ஆரம்பிக்கும் மற்றவங்களுடைய எல்லாமே. அப்புறம் தனியார் இதுல இருந்து வருவாங்க, சின்ன சின்ன அமைப்புகள் இருந்து போட்டிடுவாங்க, அவங்க பேர்லாம் அடுத்தடுத்து வரும். இதுல ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மெஷின் வேலை செய்யல. அந்த மெஷின் வேலை செய்யல. அப்புறம் எப்படி அந்த ஓட்டை என்னாங்க? இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் யூனியன் ஒன்னு இருக்கும், யூனிட்னு ஒன்னு இருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட் அபிஷியல்ஸ் பக்கத்துல இருக்கும். கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட்ன்றது நம்ம ஓட்டு போடுறது, நம்ம போய் பட்டனை தட்டுவோம்ல, அது பேலட் யூனிட். இது விவி பேடுன்றது அந்த சீட்டு வந்து விழுகும்ல, அது. சரிங்களா? இது 3ஐயும் பாக்குறது தான் போயிருக்கிறாங்க. இதுல இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல, நம்ம ஓட்டு போறதுக்கு முன்னாடி கீன்னு சத்தம் வருதான்னு கேட்டு போடுங்கன்னு வாங்கல, அந்த கீன்னு சத்தம் ஒரு பட்டன் இருக்கும். அந்த மெஷினுக்கு பேர் தான் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் அந்த மெஷின்ல இருக்கிற பட்டனை தட்டும் போது முதல்ல இந்த பேலட் யூனியன்ஸுக்கு நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் அதெல்லாம் அங்கீகரிக்கணும். இந்த மெஷின் அங்கீகரிச்சு அதெல்லாம் காட்டணும் நம்ம கிட்ட. நான் மேல இதா வரும் அந்த லெட்டர்ஸா வந்து, இந்த மெஷினை நான் அங்கீகரிக்கிறேன், இந்த மெஷினை கரெக்டா இருக்கு அப்படின்னு முதல்ல வரணும். மெஷின்ல ரெகனைஸ்டு, அக்செப்டட் அப்படின்னு வரும். இப்ப 3 பெட்டி இருக்கா, ரெகனைஸ்டு, அக்செப்டட் 1, என்னவா பேலட் மெஷின் 1, இப்ப பேலட் மெஷின் 2, ரெகனைஸ்டு, அக்செப்டட், அப்புறம் 3, இப்படிதான் வரிசையா வரும். இது ரெகனைசன் பண்ணிருச்சுன்னா அந்த வாக்கை எண்றதுக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சு பார்த்ததுல, நேத்து எடுத்து வச்சு பார்த்ததுல, ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்ட அந்த பெட்டி இருக்குல்ல, 3ல ஒரு பெட்டி, அந்த பெட்டி ஓபன் ஆகவே இல்லை, ரெகனைஸ் ஆகவே இல்லை. அந்த பெட்டியே இது கணக்கிலேயே எடுக்கல. நீ 8000 ஓட்டுல ஒரு தலைவர் தோத்துருக்கிறார். நீ எத்தனை கேவலமான உள்ளடி வேலைகளை இந்த பாஜக RSS சங்க பரிவார் கும்பல் தேர்தல் ஆணைய துணையோட பண்ணிருக்குன்னு பாருங்க. அந்த மெஷினே வேலை பண்ணலங்க. தேர்தல் ஆணையர்கள் பாக்குறாங்க, இதுவரை ஹியூமன் எரரு, அந்த பிளாங்க் இதை கட்டினது, புது டேக் கட்டி விட்டது ஹியூமன் எரரு, அவங்க தெரியாம பின்னாடி வச்சுட்டு பதிலாக முன்னாடி வச்சுட்டாங்க, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மெஷினே ஓட்ட, மெஷினே ரிப்பேரு. அப்ப என்ன சொல்றாங்க? மெஷின் ஃபெயிலியர். யாரு? தேர்தல் ஆணையம். இப்ப மெஷின் ஃபெயிலியர்னா எப்படி என்னென்ன இந்த ஓட்டை எப்படி நீ என்னென்ன மெஷின் ஃபெயிலியர் எப்படி அன்னைக்கு ரெகனைஸ் பண்ணுச்சு? அதை எப்படி நாங்க நம்புறது? அப்ப இந்த பெட்டியவே எண்ணாம நீங்க அடிச்சு விட்டுருக்கீங்க. இப்படி எத்தனை பெட்டி போச்சு? இப்படி எத்தனை பெட்டி போச்சு? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மறுநாள் நன்றி சொல்ல போகும்போது அந்த மக்கள் அழுதாங்க. அங்க இருக்கிற பெரியவங்க, சின்னவங்க, படிச்சவங்க, இளைஞர்கள் அத்தனை பேர் அழுதாங்க. அப்ப அதை பார்க்கும்போது ஏன் ஓட்டு எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. அதுதான் உங்களுடைய கண்ணீருடைய பதில். அப்ப நீங்க பாதி மெஷின் ஒர்க் ஆகல. ஏற்கனவே 5 மெஷின்ல பிரச்சனை இருக்குன்னா நீங்க 6 வாக்குச்சாவடியில புதுசா தேர்ந்தெடுக்க வச்சீங்க. அந்த 6 வாக்குச்சாவடியிலும் பாத்தீங்கன்னா மெஷினே ரிப்பேரா இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லும்? இப்ப தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, தேர்தல் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இவங்க மூலமாக பெல் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த இந்த பெட்டியை தயாரிக்கிற பெல் நிறுவனம், அந்த உயர் அதிகாரிகள் அவங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள்ட்டையும் கொடுத்தாச்சு. இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அப்ப இந்த தேர்தல்ல பல பெட்டிகள் எண்ணப்படாமல் போயிருக்கலாம், அல்லது பல பெட்டிகள் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இந்த பல பெட்டிகள் ஃபெயிலியர் ஆனதுனால இதுல போடப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கைக்குள்ள வராமலே போயிருக்கும். இத தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே இல்லை. ரொம்ப பெரிய ஆச்சரியம் நமக்கு இதெல்லாம். ஏன்னா சில இடங்கள்ல வெறும் 80 ஓட்டெல்லாம் விழுந்திருக்கான். இந்த ஆளுக்கு, இந்த கோஷ்டி இருக்காருல்ல அந்த கந்துவட்டி, அந்த ஆளுக்கு 800 ஓட்டு விழுகுது ஒரு வாக்குச்சாவடியில, இவருக்கு 80 ஓட்டு கூட விழலையா. அப்ப அந்த சந்தேகத்துலதான் அவங்க போடுறாங்க. இப்ப கடைசியில பார்த்தோன்னா பல பெட்டி ஒர்க் ஆகல, கையும் களவுமா இன்னைக்கு சிக்கி இருக்கு. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். இப்ப அந்த கேஸா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பல இடங்கள் நடந்திருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கிற உத்திரமேரூர்லயும் எண்ணும் போது ஒரு மெஷின் ரிப்பேர், அதையும் இந்த தேர்தல் ஆணையம் கண்டுக்கல. ஏன்னா ஒரு ஓட்டுல ஜெயிச்சா எம்எல்ஏவை நிக்கலாம், ஆனா ஓட்டை எண்ணாம மெஷின் ரிப்பேர்னா வேடிக்கை பார்க்கும் தேர்தல் ஆணையம். அதே போல இங்க ராஜபாளையத்துல 2 EVM மெஷின் இதே போல டேக் இல்லாம புது டேகோட புதுசா இன்செர்ட் பண்ண தகவல்களோட புது மெஷின் இருக்கு. இங்க மக்கள் ஓட்டு போட்ட மெஷின் அதுல இல்ல.
எவ்வளவு கொழுப்புத்தனமும் எவ்வளவு திருட்டுத்தனமோ இதையும் சேர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு இப்ப போறாங்க. அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்னா, இதுவரை பல தேர்தல்கள்ல இது நடந்திருக்கு. இப்படி உள்ளடி வேலை பார்த்து ஜெயிக்கும் போது அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சு 2வது இடத்துல இருக்கிறவங்கள வெற்றி அடைந்ததா அறிவிச்சிருக்கு. உங்களுக்கு உதாரணமா சொல்லலாம்னா, சண்டிகர்ல உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு உள்ளடி வேலையை கண்ணுக்கு முன்னாடி நடத்தினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பாஜக சண்டிகர் உள்ளாட்சி தேர்தல்ல பஞ்சாப்ல முன்னாடி உட்காந்துட்டே சிசிடிவி பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் அடிச்சு செல்லாத வாக்குன்னு போட்டு வேற ஒரு பாஜக காரனை கொண்டு வந்து தேர்தல் ஆணைய அதிகாரியே உட்கார வச்சாரு. அந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பட்டுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு 2வது ஆள ஜெயிச்சதா அறிவிச்சிருச்சு நீதிமன்றம். இப்படி பல கேசஸ் இருக்கா. இப்படி பல கேசஸ்ல நீதிமன்றம் அதிரடியா அறிவிச்சிருக்கு. பெருசா கேஸ் போடாமலே இந்த வழக்கே கையில எடுத்து இது தப்பா இருக்கே, இது சரியில்லையே அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு பல வழக்குகள்ல. அப்ப என்ன நடக்க போகுதுன்னா, திமுக இப்போ வழக்கு தொடுக்க போறாங்க. இப்ப வழக்கு தொடுத்தாங்கன்னா இந்த வழக்கு விசாரணையில சாட்சிகளாக நேரடியாக எல்லாமே ரெக்கார்டடு, அந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயத்தையும் கேட்டிருக்கு திமுக. அதுவும் சர்டிபிகேட்டோட கேட்டிருக்கு. நான் கேஸ் போட போறேன், நீ தான் கொடுத்தன்ற ஆதாரத்தோட எனக்கு கொடு, நான் போய் கேஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப எங்க போய் நிக்க போகுதுன்னா, அண்ணனுக்கு இன்னொரு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே உதயநிதி அவர்கள் போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாரு. இதுல ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் தேர்தல் வரவோ, அந்த தொகுதியில மீண்டும் தேர்தல் வரவோ, அப்படி இல்லை என்றால் வெற்றி பெற்றதை மாற்றி சொல்லவோ வாய்ப்பு இருக்கிறது என்று இன்னைக்கு பேசப்படுது. சட்ட வல்லுநர்கள் பேசுறாங்க. அப்ப என்ன நடக்க போகுது? மீண்டும் தேர்தல். அப்படி இல்லைன்னா வெற்றி பெற்றதை மாற்றி சொல்ல போகுது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம். ரொம்ப ஆடக்கூடாது. உண்மையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்க கேலி குத்தாக்கி கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்பாவை காணா ஐத்திய காணான்லாம் தேடி தெரியக்கூடாது. நீங்க பண்ண அயோக்கியத்தனம் ஒன்னொன்னா வெளியே வருது. இந்த சினிமா நடிகரை காப்பாற்றுவதற்காக பாஜக திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் என்று கையில் எடுத்து அதை இவங்களுக்கு ஆதரவா செஞ்சு கொடுத்த அத்தனை அயோக்கியத்தனமும் ஒன்னொன்னா வெளிவந்துட்டு இருக்கு. உங்க நாடகம் அம்பலம் ஆயிட்டு இருக்கு. கடைசியில பொறுமையா நிதானமா திமுக ஜெயிக்க போகுது. என்ன பண்ண போறாரோ அண்ணன்.